தண்ணீர்கள் வந்து நிரம்பி இருக்கும் உடனே இவன் நினைச்சா மழை வரும். அவன் மழை வராது, காத்தும் வராது. அதுதான் கடவுள். புரிஞ்சு, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை தேவன் எப்படி வேணாலும் நிறைவேற்றுவார். ஆமென். நீங்கள் பல நாட்டு மக்களுக்கு பிரசங்கிப்பதற்கு பல நாடுகளுக்கு போக வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. பல நாட்டு மக்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வரலாம் இல்லையா? ஆமா, ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு ரூட் நம்ம போடக்கூடாது. தண்ணி வரும்னார், அவ்வளவுதான். மழை வரும்னு அவரு சொல்லவே இல்லை. தண்ணி மேலே வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி பக்கத்தூர்ல இருந்து கையை தட்டுங்க, நதியா வந்துருச்சு. என்ன ஆண்டவரேன்றான், நான் தண்ணி தான் வரும்னு சொன்னேன், மழை வரும்னு சொல்லலையே. நீயா நினச்சிக்கிட்ட மழை வரும்னு. கர்த்தர் சொன்னார் ஒருத்தன்ட்ட, உன் வீட்டு கொல்லப்புறத்தில் தோன்றா, அங்கே ஒரு என்ன இருக்கு, புதையல் இருக்குடான்னாராம். 2 அடி தோண்டு உனக்கு புதையல் இருக்குன்றார். அவன் தோண்டிருக்கான் 2 அடி, ஒன்றுமே இல்லை. உடனே ரொம்ப சோர்வாக வந்திருக்கேன். அடுத்த நாள், என்னப்பா ரொம்ப நைட்டு ரொம்ப மம்பட்டியும் கைமா இருந்தேன். இல்லையா, வீட்டுக்கு பின்னாடி புதையல் இருக்குன்னாரு கர்த்தர். அவர் சொன்னான்னு கேட்டு நான் 2 அடி தோண்டினேன், ஒன்றுமே இல்லை. அதனால் வெக்ஸ் ஆகி போச்சு. நான் அவர் சொன்னால் 2 அடி தோண்டினா புதையல் கிடைக்கும்னாரு, ஒன்றும் கிடைக்கலன்னு வந்துட்டானா. உடனே இது மேட்ரு அவங்கிட்ட, ஆஹா 2 அடிமையா, 2 அடி சரியாக தோண்டியிருப்பானா இல்லையா நம்ம பார்ப்போன்னு சொல்லி, இவன் ஒருவேளை 1.5 அடி தோண்டியிருந்தானா, அதனால் நம்ம வீட்டுக்கு பின்புறம் தானே நம்ம தோண்டுவோம் அப்படின்னு இவன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் போய் ஒரு 10 அடி தோண்டியிருக்கான். தோன்றுறான். டோட்டலாக என்ன இல்லை, அவனுக்கும் புதையல் இல்லை. அந்த நேரத்தில் பார்த்து இன்னொருத்த, என்னடா அங்கே தோண்டிக்கிட்டு தானே, இல்லை அவன் சொன்னான்ட்டு நான் போய் தோண்ட வந்து கடைசியில் பார்த்தா 2 அடிக்கு தோண்டினா இது இருக்குன்னு கர்த்தர் சொன்னான்னு சொன்னான். தோண்டி புதையல் இருக்குன்னு நான் அவன் தோண்டியிருக்கான், கிடைக்கல. அவன் சொன்னேன் கேட்டேன், நான் ஒரு 10 அடி தோண்டினேன், எனக்கும் கிடைக்கலன்றிருக்கான். சரி சரி சரி, ஏன்டா முட்டாப்பல்களாக இருக்கேன், வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரியாக தோண்டியிருப்பாங்களா அப்படின்ட்டு இவன் ஒரு 10 அடி தோண்டியிருக்கான். தோண்டுனா இவனுக்கும் கிடைக்கல. டோட்டலாக எத்தனை அடி ஆகி போச்சு, 22 அடி. அவனும் கிடைக்காம சரி யார்கிட்டையும் சொன்னால் அசிங்கம்ட்டு போயிட்டான். இவன் வந்து 2 நாள் கழிச்சு பின்னாடி எட்டி பார்த்து, என்னடா இவ்வளோ பெரிய பள்ளம் கிடக்குதுன்னு. முந்தின நாள் லைட்டாக மழை வேற தூரி இருக்கு. தூரினோடனே அந்த மண்ணெல்லாம் புது 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 புதுன்னு இருந்திருக்கு. அப்போ இவன் யோசிச்சிருக்கான், அந்த இவங்க தான் வந்து தோண்டியிருப்பாங்க போலன்னு. இவன் உள்ளே குதிச்சு இவன் கையை வச்சு லைட்டாக அப்படின்னு இருக்கிறான். கீழே பார்த்தா சூப்பராக புதையல். அப்படியே தூக்கி வீட்டுக்குள்ளே வந்துட்டான். பார்த்தா உள்ள பொற்காசுகள். ஆண்டவரே நீங்கள் சொன்ன கரெக்டாக சொன்னீங்க, கிளப்பிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுன்றீங்க, என்ன 2 அடி தோண்டுனா புதையல் கிடைக்கும் நீங்களே, 22 அடியில் தானே இருக்கு. நான் 2 அடி இல்லை புதையல் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, 2 அடி தோண்டு புதையல் கிடைக்கும்னே. நீ எத்தனை அடி தோண்டுன்னா, 2 அடி தான் சொன்னேன், கிடைச்சிருச்சுல. 2 அடி தோண்டினா கிடைக்கும் இல்லை. ஆமாம், எனக்கு தெரியும் நீ தோண்டு அர்த்தம் சொல்லுவேன். அவன் ஒரு 10 அடி தோண்டுவான், இவன் ஒரு 10 அடி தோண்டுவான். அந்த கணக்கில் தான் 2 அடி தோண்டுன்னு ஒன்று சொன்னேன். எத்தனை அடி தோண்டேன், 2 அடி தோண்டேன். புதையல் கிடைச்சிருச்சா, கிடைச்சிருச்சு. அமைதியாக போயிரு. அப்போ அவர் சொன்னார், தண்ணி வரும்னாரு. தண்ணீர்கள் வந்து நிரம்பி இருக்கும் உடனே இவன் நினைச்சா மழை வரும். அவன் மழை வராது, காத்தும் வராது. அதுதான் கடவுள். புரிஞ்சு, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை தேவன் எப்படி வேணாலும் நிறைவேற்றுவார். மாசம் 1 லட்ச ரூபாய் நீங்க காணிக்க வரணும் ஒரு பாசி ஜெபம் பண்ண உடனே அவர் அடுத்து என்ன நினைப்பாரு, ஒரு 1000 ஆத்துமா வந்தா கரெக்டா இருக்குமியா. 1000 ஆத்துமா வந்து உனக்கு 2000 ரூபாய் காணிக்க வர வைக்கும் தேவனால முடியும். வெறும் 100 பேரை வச்சு 1 லட்ச ரூபா வரைக்கும் தேவனால முடியும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன் வாரம். எல்லாம் நீங்க ஒரு ரூட்டை போடவே கூடாது. அதை புரிஞ்சுக்காங்க. இப்படித்தான் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுங்க, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுங்க, எனக்கு ஒரு ஒய்ஃபை கொடுங்க, வேலை கொடுங்க, நல்ல வீடை கொடுங்க, அடுத்து நல்ல ஒரு காரை கொடுங்க, நல்ல ஃபர்னிச்சர் கொடுங்க, அடுத்து நல்ல ஒரு ஒய்ஃபை கொடுங்க வாழ்றதுக்கு. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுள் என்ன சொல்வார், நீ எனக்கு ரூட்டு போடாத, உனக்கு ஒய்ஃபை கொடுக்குறேன், மாமனார் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இது அனதர் ரூட்டு. அதனால என்ன வேணும்னு மட்டும் கேளு, எனக்கு ரூட்டு நீ போட்டு கொடுக்காத. நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணு, அவ்வளோதான்.
ஆமாம், எங்கள் மாமனார்லாம் கொடுக்கலையே என்கிற இருதயங்களை இயேசு நாமத்தினால நான் தேற்றுகிறேன். ஆமாம் ஆமாம், இந்த மாமனார் தரலனாலும் வேற ஒரு ரூட்டை தேவன் வச்சிருப்பார் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதர் ரூட்டை தேவன் வச்சிருப்பாரு. தேவனுக்கு ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள்.